கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் +2 மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த கார் ஷோரூம் நிலைய மேலாளர் போக்சோவில் சிக்கினார். பண்டரக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் +2 மாணவி குளித்துவிட்டு உடைமாற்றும் போது செல்போனில் புகைப்படம் எடுத்து அதை வைத்து மிரட்டி அவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் செல்வகுமார் பிடிபட்டார். தமிழகத்தில் அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்களை நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு தடுக்க தவறிவிட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த கொடுமை அரங்கேறியுள்ளது. பாடகச்சேரியைச் சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்ட 20 வயது இளம் பெண்ணை அதே பகுதியைச் சேர்ந்த கேசவன் என்பவர் ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதை அறிந்த கேசவன் தலைமறைவானார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் அபலை பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாவது அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தஞ்சையில் 13 வயது மகளுக்கு பாலியல் தொல்லை அளித்து வந்த தந்தை போக்சோவில் சிக்கினார். திருவோணம் அருகில் உள்ள கிராமத்தில் வசித்து வரும் 8ஆம் வகுப்பு மாணவி வகுப்பறையில் மயங்கி விழுந்து உள்ளார். இதுகுறித்து ஆசிரியைகள் மாணவியிடம் விசாரித்த போது தினந்தோறும் தந்தையால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி வருவதாக மாணவி கூறியுள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த ஆசிரியர்கள் அளித்த புகாரின் பேரில் மாணவியின் தந்தை போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். திறனற்ற திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செங்கல்பட்டு அருகே தனியார் கல்லூரி பேராசிரியைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பேராசிரியர் சிக்கினார். OMR சாலையில் உள்ள படூரில் இயங்கி வரும் தனியார் கல்லூரியில் பணியாற்றி வந்த சஞ்சு ராஜு அதே கல்லூரியில் படித்துக் கொண்டு பேராசிரியையாக பணிபுரிந்த இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தெரிகிறது. தகவல் அறிந்த சக பெண் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களும் பாலியல் தொல்லை கொடுத்த சஞ்சு ராஜுவுக்கு தர்மடி கொடுத்தனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாததால் பாலியல் தொல்லை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.